ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நினைக்கும் போதே அப்படியே நாக்கில் எச்சில் ஊற வைக்கிற ஒரு சூப்பரான ரெசிபி சிக்கன் கீ ரோஸ்ட். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். முதல்ல அதுக்கு ஒரு ஸ்பெஷலாக மசாலா ஒன்று வறுத்து நாம் அரைக்கணும். அதுக்காக ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியா போட்டிருக்கேன். கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் வெந்தயம், ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, அதே மாதிரி 2 ஏலக்காய், கூடவே 1/2 டீஸ்பூன் சோம்பு. அடுத்ததாக காரத்துக்காக காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இது உங்களுக்கு பார்க்குறதுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி மாதிரியே இருக்கும். ஆனால் இதுக்கு பேர் பேடகி வத்தல். இது கர்நாடகாவில் பேடகி அப்படிங்கிற இடத்துல அதிகமாக விளையக்கூடிய மிளகாய் வகை. இதுவும் காஷ்மீரி மிளகாய் மாதிரியே நல்ல கலர் கொடுக்கும். ஆனால் அதை விட காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ இதில் நான் ஒரு 6 போட்டிருக்கேன். இப்போ உங்களுக்கு இந்த மிளகாய் வத்தல் கிடைக்கல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற காஞ்ச மிளகாவே உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துட்டு நல்லா ஆற விட்டுட்டு இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம வறுத்த மசாலா எல்லாத்தையும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு. இதோட 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, கூடவே 7-8 பல் பூண்டு, அடுத்ததாக ஒரு 1/2 கப் அளவுக்கு நல்லா கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே தண்ணி சேர்க்காம நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ அரைச்சாச்சு. நம்ம தண்ணியே சேர்க்க தேவையில்லை, அந்த தயிரே போதும். இப்போ இதை நம்ம சிக்கனில் சேர்த்து கலந்துக்கலாம். இதில் ஒரு 3/4 கிலோ அளவுக்கு சிக்கனை நான் கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் எலும்போடு இருக்கிற சிக்கன் கொஞ்சம் மீடியம் பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் போன்லெஸ் சிக்கன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் புளிப்புக்காக ஒரு பாதி லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு. அடுத்ததாக நம்ம வறுத்து அரைச்ச மசாலா இதோட சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதை ஒரு 1 மணி நேரத்துக்கு அப்படியே நல்லா ஊற விட்டுருங்க. இதை ஒரு 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இது கீ ரோஸ்ட், அதனால நம்ம நெய் மட்டும்தான் சேர்க்கணும். சப்போஸ் உங்களுக்கு நெய் சேர்க்க பிடிக்காது அப்படின்னா இந்த ரெசிபி நீங்கள் தேங்காய் எண்ணெயில் பண்ணாலும் நல்லாயிருக்கும். இப்போ நெய் நல்லா உருகுனதுக்கு அப்புறமா நம்ம மசாலா சேர்த்து ஊற வச்ச சிக்கனை இதில் போட்டுக்கலாம். சிக்கனை போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி எதுவுமே தேவையில்லை. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே வேக விட்டுருங்க. அந்த சிக்கன்லேருந்து வர்ற தண்ணியிலேயே சிக்கன் கொஞ்சம் நல்லா வேகட்டும். இப்போ 10 நிமிஷம் கழித்து நான் மூடியை திறந்துருக்கேன். பாருங்கள், சிக்கன்லேருந்து தண்ணி எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள். இனி நம்ம மூடி போட்டு வேக வைக்க வேண்டாம், அப்படியே ஓப்பன்லேயே விட்டு வேக விட்டுக்கோங்க. இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி ட்ரை ஆகணும். சிக்கன் அந்த அளவுக்கு வேகணும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பாதி அளவுக்கு சிக்கனில் இருந்த தண்ணி கொஞ்சம் வற்றி இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்மளோட காரசாரமான சிக்கன் கீ ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் பார்க்குறப்பவே தெரியும், இதில் ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை. நம்ம சேர்த்த மசாலா எல்லாம் நல்லா சிக்கன் மேலே கோட்டாகி சிக்கன் சூப்பராக ரோஸ்டாகி இருக்குது. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உடனே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.